Good evening, students. Good evening, sir. Good evening, ma. Last class என்ன பார்த்திருந்தோம்னா isomerism பார்த்திருந்தோம், correct? Coordination compounds, isomerism. So isomerism என்ன பார்த்திருந்தோம்னா the different kinds of isomerism என்னென்ன, the types of isomerism, the structural isomerism and stereoisomerism. And structural isomerism classified into 4 types, and also stereoisomerisms are also classified into 2 types, one is geometrical, another one is optical isomerism. Today we discuss about valence bond theory. Valence bond theory. So very important topic in coordination compounds. So what is valence bond theory? So the assumptions of valence bond theory. Okay. First யார் சார் valence bond theory explain பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first the theory is developed mainly by Pauling அப்படிங்கிறவர் தான் first என்ன பண்றாரு, இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு வெர்னர் தியரி, the Werner theory is clearly tells about how the molecules are connected, which means how the bonding between the ligands and central metal atom, then how to the structure of the coordination compounds அப்படின்றத Werner theory explain பண்ணிச்சிங்களா. So and also Werner theory is clearly explains what is oxidation number, what is coordination number. So what is coordination number? The coordination number is nothing but the total number of ligands attached to the central metal atom is called coordination number. That is called secondary valency. And இன்னொரு valency என்ன சொல்லியிருந்தோம், primary valency. So primary valency is nothing but oxidation state of the central metal atom or ion அப்படின்னு சொல்லியிருந்தோமா, ஞாபகம் இருக்கா? ஓகேமா, பாருங்க. The valence bond theory, first point என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, the bonding, the valence bond theory is clearly explains how the bond is formed between central metal atom or ion with its ligands அப்படின்றத சொல்றாங்கம்மா. இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரியில the central metal atom, first assumption பாருங்க, the central metal cation or atom makes an available number of empty orbitals, makes an available number of vacant orbitals or empty orbitals, which means என்னமா, ஏதோ ஐடியா இருக்குங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN of 6 அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துப்போம். இதுல FeCN of 6 4- சார்ஜ்ல இருப்பாங்க. ஸோ இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe, லிகாண்ட் 6 லிகாண்ட்ஸ். இப்போ இந்த 6 லிகாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, டைரக்ட்லி அட்டாச்ட் வித் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா. இப்போ இந்த கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 6, and oxidation state எப்படி கால்குலேட் பண்ணோம், x plus 6 into -1 equal to 4 minus x equal to 2ங்களா, x equal to 2, which means என்ன பண்ணுவாங்க, இப்போ Fe இங்க பாருங்க எழுதுறேன், Fe 2 plus என்ன பண்றாங்கன்னா Fe ல இருந்து Fe 2 plus மாறுறாங்க. எப்போ, when it combined with the ligands, அப்ப 2 electrons லூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய Fe atom it loses 2 electrons with எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா when cyanide ligand is approaches to Fe. ஸோ என்ன சொல்ல வரோம் சார் அப்படின்னா, the bond formed between ligand and central metal atom எப்படி சார் ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரி பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத வேலன்ஸ் பாண்ட் தியரியில கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது உங்களுக்கு ஆடிபிளா இருக்கா நான் பேசுறது? எஸ் சார். ஓகே, ஓகேமா. ஓகே, பாருங்க. அப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க, ஒரு 5 or 6 ரிலேட்டிவ்ஸ் வந்து இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுல அவங்கள நம்ம அகாமடேட் பண்ணணும். ஸோ அகாமடேட் பண்றதுக்காக என்ன பண்றோம், மேக் அன் அவைலபிள் நம்பர் ஆஃப் எம்டி ரூம்ஸ் ரெடி பண்ணணுமா. ஸோ அவங்க 6 மெம்பர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், 2 ரூம் வேணும். ஒரு ரூம்ல 3 பேர், இன்னொரு ரூம்ல
3 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் லிகான்ஸ் என்னது, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ லிகான்ஸ் மீன்ஸ் என்ன, லிகான்ஸ் ஆர் லூயிஸ் பேசஸ். கரெக்டுங்களா? லூயிஸ் பேஸ் தானே லிகான். அப்போ லிகான் ஹேவிங் ஒன் அன்பேர்ட் எலக்ட்ரான் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு, லூயிஸ் ஆசிட்டுங்களா? அப்போ லூயிஸ் ஆசிட் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா பிஹேவ் பண்றாங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லூயிஸ் ஆசிட்டா பிஹேவ் பண்றாங்களா? தே ஆர் அக்செப்டர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். லிகான்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனர்ஸா பிஹேவ் பண்றாங்க. அப்போ நான் லிகான் டொனேட் பண்றேன், மெட்டல் ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன தேவை, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு எம்டி ஆர்பிட்டால்ஸ் நீடு. யாருக்காக, வெளியிலிருந்து வரக்கூடிய லிகாண்ட் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பாண்டை ஃபார்ம் பண்றதுக்கு தே ஹாவ் எம்டி ஆர்பிட்டால்ஸ் வேணும். சரி சார், அப்ப எம்டி ஆர்பிட்டால்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொல்ல வரோம்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, the central metal cation or atom makes an available number of vacant orbitals. அப்போ எம்டி ஆர்பிட்டால்ஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஃபார்ம் பண்ணி ஆகணும். எதுக்காக சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிகான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்க போறாங்க. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸை கொடுக்கறத வாங்கிக்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, எம்டி ஆர்பிட்டால்ஸ் தேவைப்படுது. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். அப்போ என்ன சொல்றீங்க சார், அப்போ அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் எங்க சார் ஃபார்ம் ஆகும், வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும், vacant orbitals of metal atom s orbital இருக்கலாம், or p orbital இருக்கலாம், or d orbitals கூட இருக்கலாம். சோ இது யாருக்கு சார் ஈக்குவலா இருக்கும், நான் 6 மெம்பர்ஸ் வெளியில இருந்து வராங்க, அவங்களுக்கு 2 ரூம் ரெடி பண்ணணும், ஒருத்தரும் ஒரு 2 ரூம் இல்லைன்னா 3 ரூம் ரெடி பண்றோம். அப்ப 3 ரூம்ஸ் வேணும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூம்லயே என்ன பண்றாங்க, 2 பேரா அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பேஸ்ட் ஆன் எவ்வளவு பேர் வெளியில இருந்து வராங்கிறத மீன் பண்ணி தானே நமக்கு வேக்கன்ட் ஸ்பேஸ் வேணும். சோ அதை எதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்போ the central metal cation or atom makes an available number of vacant orbitals of s, p, d. It also equals to coordination number of the complex. Yes, or coordination number, which means coordination number is the total number of ligands which are directly connected with the central metal atom இருக்கும். அப்போ நமக்கு எவ்வளவு கோஆர்டினேஷன் நம்பரோ அதுக்கு தேவையான எம்டி ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ d orbitals equals to coordination number. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் புரியுதா, ஈக்குவல்ஸ் டு கோஆர்டினேஷன் நம்பர். எஸ் சார், கோஆர்டினேஷன் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்மா. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் விபிடி சிஎஃப்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ இதை கொஞ்சம் கிளியரா பார்த்துங்க. இதை டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க சார், அப்போ இந்த எம்டி ஆர்பிட்டால்ஸும் இந்த லிகாண்ட் ஆர்பிட்டால்ஸும் மேக் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். கரெக்டுங்களா? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். சரிம்மா, இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. செகண்ட் பாயிண்ட், the bonding in metal complexes யாருக்கு யாருக்கும் நடக்கும் சார், when filled orbitals of ligands and empty orbitals of central metal atom. கரெக்டுங்களா? இப்போ பாண்டிங் யார் யாருக்கு நடக்குது, இவன் எம்டி ஆர்பிட்டால். இப்போ ஒரு பி ஆர்பிட்டால் எடுத்துப்போம், இவன் எம்டி ஆர்பிட்டால். இங்க இருந்து வந்து லிகாண்ட் அப்ரோச் பண்றாங்க. அப்போ லிகாண்ட் யார் வச்சிருக்கா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்காங்க. மெட்டல் ஆட்டம் என்ன பண்றாங்க, எம்டி ஆர்பிட்டால்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அந்த எம்டி ஆர்பிட்டால்ஸ்க்கும் லிகானுடைய ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ்க்கும் என்ன ஆகுது, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. தட் பாண்ட் இஸ் நேம்ட் அஸ் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? அப்போ the bonding நேச்சர் பாருங்க, the bonding in metal complex அப்படின்னு எடுத்துட்டோம்னா metal complexes arises இப்போ when a filled ligand orbitals அந்த ligand orbitals எப்படி இருக்கும், filled ligand orbitals containing lone pair electrons. Ligand orbitals containing a lone pair of electrons, lone pair of electrons, then with overlap of a vacant orbital of metal ion, vacant orbital on the metal ion or metal cation. ஓகேங்களா? இது புரியுதா? நான் உங்களுக்கு டயக்ராம் போடுறேன்ப்பா, இப்ப புரியும் உங்களுக்கு எல்லாமே. The bonding in metal complexes arises when filled ligand orbitals of lone pairs with vacant orbitals of metal cation. சரி, இப்போ metal cation எம்டியா இருக்காங்க, ligand orbital lone pair ஓட
டொனேட் பண்றாங்க. சார் எப்படி சார் ஓவர்லேப் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல், இது மெட்டல் ஆர்பிட்டால் அப்படின்னு வச்சுப்போம்பா. ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இது வேக்கண்ட் மெட்டல் ஹைபிரிட் ஆர்பிட்டால், ஹைபிரிட் ஆர்பிட்டால். சரி, ஓகே. இவங்க லிகாண்ட் எல் அப்படின்னு வச்சுப்போம். இவங்களும் என்ன பண்றாங்க? தே ஹேவ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இவங்க லிகாண்ட் ஆர்பிட்டால், லிகாண்ட் ஆர்பிட்டால் containing lone pair, containing a lone pair or pair of electrons அப்படின்னு வச்சுக்கோமே, pair of electrons. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? ஓவர்லாப் ஆகுறாங்க. எம்டி மெட்டல் ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் ஃபில்டு லிகாண்ட் ஆர்பிட்டால் கண்டெய்னிங் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஓவர்லாப் ஆனாங்கன்னா எப்படி ஓவர்லாப் ஆவாங்க? மெட்டல் லிகாண்ட் என்ன பண்ணுவாங்க? இங்க லைக் இந்த ரெண்டுமே ஓவர்லாப் ஆகும். எப்படி அப்படி ஓவர்லாப் ஆகும்போது we get இப்படி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். தென் இந்த சைடு இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது. அப்ப என்ன ஆயிட்டாங்க? இந்த போர்ஷன் பாருங்க, ஓவர்லாப்டு போர்ஷனா. மெட்டல் ஆர்பிட்டாலும் லிகாண்ட் ஆர்பிட்டால்ஸும் ஓவர்லாப் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஃபார்ம் பண்ணிருக்காங்க? they are forming coordinate covalent bond, coordinate covalent bond. ஓகே, ஓகேங்களா? இது இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, தேங்க்யூ. பாருங்க, அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னா, then third point என்ன சார் அப்படின்னா, according to valence bond theory it explains magnetic moments. அப்போ magnetic moment அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணும். the magnetic moment, magnetic moment. what is magnetic moment? the magnetic moment is nothing but the magnetic nature of the complexes. So இது based on எதை பேஸ் பண்ணியிருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, number of unpaired electron present in the complexes. இப்போ number of unpaired electrons எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி whether it is paramagnetic or diamagnetic, number of unpaired electrons எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ இது என்ன சார் சொல்ல வரீங்க? அப்போ number of unpaired electrons are also explains the hybridization and geometry of the complexes. அப்போ the complex கொடுத்துட்டு hybridization கேட்கும்போது அதை நம்ம என்ன பண்ண முடியும்? on the basis of valence bond theory-ல நம்ம என்ன பண்ண முடியும்? we will discussing about hybridization and also geometry of the complexes. geometry explain பண்ணலாம். so அப்ப என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, the coordination number of the metal cation or atom on deciding to hybridization and geometry of the complexes. சரி சார், அப்ப geometry and also magnetic property. என்ன magnetic property, which one is diamagnetic and paramagnetic அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். தென் அடுத்து fourth point, இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டயக்ராம் போட்டோம்னா ஈஸி ஆயிடும். ஸோ பாருங்க, அடுத்து ஈச் லிகாண்ட், அப்படி லிகாண்ட் அப்படின்னாலே எலக்ட்ரான் பேர் டோனார். அப்போ தே ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் ஆர்பிட்டால் கண்டெய்னிங் லோன் பேரா இருக்கணும். கரெக்டுங்களா? லிகாண்ட் மீன்ஸ் என்ன? தே ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆர்பிட்டால் கண்டெய்னிங் எ லோன் பேர். அப்போ ஒரு லோன் பேர் மினிமம் அவங்ககிட்ட இருக்கணும் லிகாண்ட. அப்போ பாருங்க, ஒன் ஆர்பிட்டால் கண்டெய்னிங் லிகாண்ட் ஆர்பிட்டால், one orbital containing lone pair, containing lone pair அப்படின்னு வச்சுப்போம், lone pair of electrons. சரி, இப்போ for example based on that என்ன பண்றாருன்னா, Pauling they have classified into two kind of ligands. One is weak field ligand, another one is strong field ligand. weak field, another one strong field ligand. சரி சார், இப்போ வீக் ஃபீல்டு லிகாண்ட், அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வீக் எலக்ட்ரான் டொனேட்டிங் லிகாண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? வீக் ஃபீல்டு லிகாண்ட்ஸ். வீக் எலக்ட்ரான் டொனேட்டிங் லிகாண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், வீக் எலக்ட்ரான் டொனேட்டிங் லிகாண்ட்ஸ். And a strong electron donating ligand is also called strong field ligand. Weak electron donating, strong electron donating ligands. Sir, error sir அப்படின்னு கேட்டீங்கன்னா, weak field க்கு fluorine, chlorine, bromine, iodine இந்த மாதிரிலாம் சொல்லலாம். strong field க்கு cyanide, CO, carbonyl ligands இந்த மாதிரி ligands நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ இது எல்லாமே நம்ம எங்க பண்ண போறோம்னா அப்ளை பண்ண போறோம் தியரியை. ஸோ அடுத்தடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா we apply to this points into the diagrammatic representations. சரி, அப்போ வீக் ஃபீல்டு லிகாண்ட் என்ன சார் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்ஸ் என்ன சார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they have a tendency to pair up the d electrons of the metal cation. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, pair up பண்ணுவாங்க, pair up the d electrons of the metal cation or metal cation. சரி, weak field ligands என்ன சார் பண்ணுவாங்க? weak field ligands they are not able to pair up the d electrons of the metal ion, not able to pair up the d electrons. ஓகேங்களா? ஓகே, சோ இன்னும் லாஸ்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டு நான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் போறேன், அது ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஓகே பாருங்க, இப்போ the bond formed between metal and strong field ligand considered as covalent. எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நான் சொல்றது, இதெல்லாம் உங்க புக்ல அவ்வளவு இருக்காது, அட்வான்ஸ்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் பாருங்க, the bond formed between, ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் the bond formed between metal and strong field ligand. Strong ligand is purely covalent. Okay sir, அப்போ the bond formed between metal and weak field ligand எடுத்துக்கிட்டீங்கன்னா weak ligand, ஓகேங்களா, is ionic. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன்னொரு பாயிண்ட், இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் கேட்டையான் இஸ் எய்தர் D2sp3 கான்ஃபிகரேஷனா இருக்கும் ஆர் sp3d2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இப்போ n-1th செல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இன்வால்விங் இன் தி ஹைபிரிடைசேஷன்ஸ் மீன்ஸ் அது D2sp3. nth செல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்விங் இன் ஹைபிரிடைசேஷன் மீன்ஸ் அது என்னது, டி ஆக்டாஹெட்ரல்ல அவுட்டர் ஷெல். சார் பாருங்க, இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். So when n-1th d electrons are involving in hybridization, the name of the complex is representing as inner orbital complex. When the nth orbitals are involving in the hybridization means outer orbital complexes. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கும் ஹைபிரிடைசேஷனுக்கும் நமக்கு என்ன இருக்கு, லிங்க் இருக்கு. இப்போ வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன், ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க சார். ஹைபிரிடைசேஷன்ஸ் மீன்ஸ் என்ன? intermixing of atomic orbitals சொல்லலாங்களா? intermixing of atomic orbitals having same energy and it defined to the shape of the molecules, atomic orbitals. சரி, intermix ஆகுறாங்க. சார் என்னென்னவோ பாயிண்ட் சொல்லிட்டீங்க சார், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் COCN of 6 3- இப்படி ஒரு அயான் இருக்கு. So on the basis of VBT explains the above complex is inner orbital or outer orbital, and also we like to explain magnetic behavior of this complex and also the hybridization of the complex. So இதெல்லாம் என்ன சார், hybridization என்ன, magnetic behavior என்ன, inner orbital outer orbital எப்படி சார் இந்த பாண்டிங் ஃபார்ம் ஆகுது? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், விபிடியை பேஸ் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இதனுடைய நேம் சொல்லலாமா, ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க, என்ன நேம் வரும், இவங்க ஹெக்ஸா அப்படின்னு ஆரம்பிப்போமா, ஹெக்ஸா சைனிடோ என்னப்பா வருவாங்க, காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்கு, ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு என்னன்னு முடிக்கணும், எண்ட் வித் ஏடியா. அப்ப என்ன, சைனிடோ கோபால்டேட். ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது, x plus 6 into -1 equal to -3 plus 3 அப்படின்னு கிடைப்பாங்களா? ஹெக்ஸா சைனிடோ கோபால்ட் 3 அயான் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, எஸ் சார். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல
கோபால்ட்னுடைய ஆக்சிடேஷன் சாரி கோபால்ட்னுடைய அட்டாமிக் நம்பர் என்ன இருக்கும்? 0 sir. டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட் 27 அப்போ 27. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 7ங்களா 4s2 3d7. ஓகேங்களா? இது கிரவுண்ட் ஸ்டேட். ஃபார் எக்ஸைட்டட் ஸ்டேட் கோபால்ட் என்ன பண்ணுவாங்க? இங்க கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் நான் கொஞ்சம் டீடைலா ஃபர்ஸ்ட் எடுத்துறேன், அதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் the oxidation state of cobalt எவ்வளவுமா? cobalt is +3ங்களா? அப்போ the valential electronic configuration of cobalt என்னவா இருக்கும்? outermost electronic configuration cobalt 3 plus equal to என்னமா இருக்கும்? 3d7 4s2 ன்னு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுவாங்க? இந்த s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸும் and d ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும்? 1 எலக்ட்ரானா? அப்ப 3d6 4s 0ங்களா? 3d6 4s 0. ஓகே, அப்ப இதுக்கு நீங்க ரெப்ரசன்டேஷன் எழுதும் போது எப்படி இருக்கும்? ஆர்பிட்டால் ரெப்ரசன்டேஷன் பாருங்க 4s 3d6 4s 0. இப்போ 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில்டா? ஓகே, அடுத்து யார் இருப்பா? 4sக்கு அடுத்து யாருமா இருப்பா? 4p இருப்பாங்களா? அவங்களே எழுதிக்கலாம் 4p 4s 4p. ஓகே, இது கோபால்ட் 3 பிளஸ் அயானுக்கு கரெக்ட்டுங்களா? ஓகேவா? ஓகே சார். ஓகே பாருங்க, இப்போ CO CN of 6 3- காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? The central metal atom or ion makes an available number of empty or vacant s and p or d orbitals equals to its coordination number அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் இங்க எவ்வளவு? இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு 6. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணணும்? 6 லிகான்ஸ் அப்ரோச் பண்ண போறாங்க. யாரு? கோபால்ட் 3 பிளஸ். அப்போ 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுப்பாரு கோபால்ட். கரெக்ட்டுங்களா? வெளியில இருந்து 6 பேர் வராங்க. நம்ம வீடு என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம 3 பேர் 3 ரூம்ல இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 6 பேர் வராங்க, நாம ஒரு ரூமுக்கு போயிடுவோம். 2 ரூம்ல என்ன பண்றோம்? 3 பேர்த்தையும், இன்னொரு ரூம்ல ஒரு 3 பேர்த்தையும் 2 ரூம்ல என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டே பண்ண வைக்கிறோம். சோ அதானே பண்ண போறோம். இன்கேஸ் நம்ம வீட்டுல ரூம்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல ஹோட்டல்ஸ் பார்ப்போம், இல்லைன்னா பக்கத்து வீட்டுல பார்ப்போம். இந்த மாதிரி தானே பண்ணுவோம். சோ அப்போ 3D ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய டி பிளாக் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கோபால்ட் 3 பிளஸ் என்ன பண்ணணும்? எம்டி ஆர்பிட்டால்ஸ் மேக் பண்ணும். சோ போஸ் அப்படி எம்டி ஆர்பிட்டால்ஸ் டி ஆர்பிட்டால் மேக் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் கோஸ் டு 4s செல்க்கு போகும், அடுத்து 4p ஆர்பிட்டால்ஸ் போகும். அடுத்து சப்போஸ் எலக்ட்ரான்ஸ் இன்னும் நீடடா இருக்கு, சாரி இன்னும் வேக்கன்ட் ஸ்பேஸ் வேணும்னா 4dக்கு போவாங்க. ஓகேங்களா? அப்ப இது யாரை பேஸ் பண்ணி இருக்கும்? பேஸ்ட் ஆன் தி லிகாண்ட். இப்போ வரவன் சொந்தக்காரன் ரொம்ப ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ் வரான், அவனை என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்போம். வரவன் நமக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கு, ரொம்ப ரிலேட்டிவ் இல்ல, அவன் என்ன பண்ணலாம்? பக்கத்து வீட்டுல ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா? பக்கத்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அதே போலதான் பேஸ்ட் ஆன் லிகாண்ட் நேச்சர், வெதர் இட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆர் வீக் ஃபீல்ட், என்ன பண்ணுவோம்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணிக்கிறாங்க? லிகான்ஸை பேர் பண்ணிக்கிறாங்க ஆர் நாட் பேர் பண்ணிக்கிறாங்க. சோ இப்போ இவங்கள கோபால்ட் சாரி இங்க சைனைடு இருக்காங்களா? இப்போ இந்த சைனைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான். சைனைடு யாரு? ஸ்ட்ராங் லிகான். ஸ்ட்ராங் லிகான். சரி, இப்போ இந்த ஸ்ட்ராங் லிகான் என்ன பண்ணும்? பேர் பண்ணும் எலக்ட்ரான்ஸை. எப்படி சார் பேர் பண்ணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து எம்டியா இருக்காங்க. டி ஆர்பிட்டால்ல எதுவுமே எம்டி இல்ல. அப்போ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 4 அன்பேர்ட் எலக்ட்ரானையும் என்ன பண்ணிப்பாங்க? பேர் பண்ண வைக்கிறாங்க சைனைடு. அப்போ எப்படி பேர் ஆகும்? இப்போ 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி பேர் ஆகும்னா 1 2 3 4 5 6 இப்படின்னு பேர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து இப்போ எவ்வளவு சைனைடு வராங்க வெளியில இருந்து? 6 சைனைடு மாலிகூல்ஸ் ஆர் கம்ஸ் ஃப்ரம் தி அவுட் சைட். ஸோ அப்போ என்ன பண்றோம்? 4sல ஒருத்தர், தென் 4pல 3 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம். ஸோ பாருங்க எம்டி ஆர்பிட்டால்ஸ் எவ்வளவு வேணும்? The central metal cation or atom forms
forms make an available number of vacant orbitals. எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ இங்க இருந்து வரக்கூடிய சைனைட் ஃபர்ஸ்ட் எங்க அப்ரோச் பண்ணுவாங்க? இந்த இடத்துல அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப சைனைட் பாருங்க இங்க அப்ரோச் பண்றாங்க. தென் அடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்னொரு சைனைட் ஆட்டம் இங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இங்க ஒரு சைனைட். இந்த இன்ட் மார்க் போறது என்னன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்க ஒரு சைனைடு, ஹியர் ஆல்சோ ஒன் சைனைட். 4sல ஒரு சைனைட், தென் இங்க ஒரு சைனைட், இங்க ஒரு சைனைட். அப்போ 6 cyanide molecules are approaches to 6 empty orbitals. அப்ப 6 empty orbitals பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஹைபிரிடைசேஷன் எழுதலாம். இப்போ d ஆர்பிட்டால் இது 3d. இப்போ d ல எவ்வளவு இருக்கு? 2 cyanide molecules இருக்காங்க. அப்ப d2. இங்க s ஆர்பிட்டால்ல 1, p ஆர்பிட்டால்ல எவ்வளவு இருக்காங்க? 3ங்களா? இப்ப d2 sp3 hybridization. d2 sp3 hybridization. So இப்ப d2 sp3 hybridization geometry of the complex என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா octahedral geometry. Octahedral geometry. சரி. In my question is whether it is inner orbital complex or outer orbital complex. Already I told you n minus 1th cell of electrons involving in hybridization means என்னன்னு சொல்லிருந்தோம்? inner orbital complex. கரெக்ட்டுங்களா? inner orbital complex. சார் அது என்ன சார் inner orbital n minus 1th cell? n minus 1th cell என்ன? இங்க பாருங்க 4s nth cell outer orbital cell. then 4s க்கு உள்ள இருக்காங்க inner. அப்ப யாரு இருக்கா? n minus 1th cell. அது யாரு? 3d orbital. அப்ப then 3d orbital n minus 1th cell. இதுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த 2s 2p இவங்கலாம் வந்தாங்கன்னா என்னது? n minus 2. principal quantum number 2 means n minus 2. அப்போ 4 தான் இங்க nth cell outer orbital cell. அப்போ இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய orbital இன்வால்வ் ஆயிருக்கு. இங்க பாருங்க 3d orbital இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ the 3d orbitals are involving in the hybridization so that it is named as d2sp3. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா d2sp3, d உள்ள இருக்கா s க்கு உள்ள. அப்ப இது என்ன கான்ஃபிகரேஷன்? d2sp3 and also it represents as octahedral geometry and also inner orbital complex அப்படின்னு சொல்லிடலாம். இது inner orbital complex, inner orbital complex, inner orbital complex. சரி, அடுத்து சார் அண்ட் ஆல்சோ இன்னொன்னு சொன்னீங்களே சார் VBT வச்சு மேக்னெட்டிக் பிஹேவியர் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். என்ன பாயிண்ட்? the complex having unpaired electrons means paramagnetic. The complex does not having unpaired electron, which means the completely filled electrons are paired electrons are இருந்தாங்கன்னா complex that is called diamagnetic. இங்க உங்களுக்கு complex எப்படி பாருக்கு? 6 ligands இருக்காங்க d6ல and all 6 ligands are completely paired up, but they have paired electrons, which means என்ன magnetic behavior? Diamagnetic. Diamagnetic behavior. Very good. Diamagnetic behavior. Diamagnetic behavior. சரி, இன்னொன்னு சொல்லிருந்தீங்களே சார். அண்ட் ஆல்சோ VBT பேஸ் பண்ணி என்ன சொல்லலாம்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ணலாம். மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு சொல்லலாம். மியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n into n plus 2. The unit of magnetic moment is called Bohr magneton. அப்போ ரூட் ஆஃப் n, அப்போ n மீன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது n என்பது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்ங்களா? n மீன்ஸ் அப்போ ஹியர் இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க how many number of unpaired electrons இருக்கு? 0. There is no unpaired electrons because all electrons are paired. அப்ப என்ன கிடைக்கும்பா? 0 into 0 plus 2. magnetic moment எவ்வளோ? mu equal to 0ங்களா? magnetic moment equal to 0. okay. மேக்னெட்டிக் பிஹேவியர் சொல்லியிருக்கோம், மேக்னெட்டிக் மூமெண்ட் சொல்லியிருக்கோம், இன்னர் ஆர்பிட்டால் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்கோம் அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி சொல்லியிருக்கோம் VBT பேஸ் பண்ணி. ஸோ இவ்வளவுதான். ஸோ இன்னும் நம்ம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். நிறைய எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். சரிமா, இப்போ ஒரு அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா நம்ம சொல்லலாம். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா COF6 இப்படியே சிம்பிளா எழுதிக்கங்க. COF6 3 மைனஸ் அயான். சரி, இந்த காம்ப்ளெக்ஸ்ல கோபால்ட்டுடைய கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோபால்ட் ஆட்டம்க்கு என்ன வரும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2
3d7 in excited state la parunga oxidation number எப்படி calculate பண்ணலாம் x plus 6 into -1 equal to -3 அப்ப x equal to 3 ங்களா இப்ப excited state cobalt பாருங்க cobalt 3 plus ion இருக்காங்களா cobalt 3 plus ion என்ன வரும் 3d6 4s0 இதுல இருந்து 2 electrons போவாங்க இங்க இருந்து 1 electron போவாங்க அப்ப 3d6 4s0 பாருங்க 1 2 3 4 5 6 4s 0 இருக்கு 3d இது 4s then அடுத்து 4p இருப்பாங்களா 4p then அடுத்து பார்க்கலாம் என்னமா பண்ணும் காம்ப்ளெக்ஸ் பண்ணுங்களா CO F6 of 3 காம்ப்ளெக்ஸ்க்கு பாருங்க fluorine is a weak field ligand fluorine யாரு weak field இப்ப weak field ligand என்ன பண்ணுவாங்க it does not able to make paired electrons அப்ப என்ன இருக்கும் orbitals எப்படி இருப்பாங்க 1 2 3 4 5 6 இப்படியே தான் இருப்பாங்க வெளியில இருந்து வரக்கூடிய fluorine யார் அப்ரோச் பண்ணுவாங்க இது 3d இவங்க 4s 4p யார் அப்ரோச் பண்ணும்பா வெளியில இருந்து வரக்கூடிய fluorine ஃபர்ஸ்ட் இவங்களை அப்ரோச் பண்ணலாம் ஆனா fluorine strong field இல்ல it does not paired up the central metal atom so என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the electrons எங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க fluorine first 4s ல சரி அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா makes an available number of vacant orbitals அப்ப coordination number 6 அப்ப coordination number 6 னா 6 members வந்து accommodate பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுறாங்க empty orbitals இங்க empty orbitals எவ்வளவு இருக்காங்க 1 2 3 4 தான் இருக்காங்க அப்ப அடுத்து யார் இருப்பா d ஆர்பிட்டாலுங்களா 4s 4p then அடுத்து என்ன கிடைப்பாங்க 4d வருவாங்களா so first electron first ஒரு pair of electron இங்க வந்து fluorine approach பண்ணும் s ஆர்பிட்டால்ல அடுத்த pair வந்து இங்க approach பண்ணுவாங்க p ஆர்பிட்டால்ல இங்க ஒரு fluorine minus இங்க approach பண்ணிட்டாங்க then 4 fluorines are accommodated in s and p orbitals then அடுத்து 5th fluorine 6th fluorine also accommodated in இங்க 4d செல்ல 4d orbital அப்ப hybridization அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க s orbitalல 1 p orbitalல 3 d orbitalல 2 இப்ப sp3d2 hybridization sp3d2 hybridization இந்த hybridization வச்சு geometry சொல்லுங்க coordination number 6 means என்ன geometry octahedral geometry இருப்பாங்க octahedral geometry hybridization என்னவா இருக்கும் sp3d2 inner orbital or outer orbital complex இது inner or outer yeah because nth orbital involving in the hybridization n-1 not involving in the hybridization so பாருங்க அப்போ outer orbital complex ஓகேங்களா சரி இப்போ magnetic behavior சொல்லுங்க என்ன magnetic behavior காம்ப்ளெக்ஸ்ல unpaired electrons இருக்கா இல்லீங்களா unpaired இருக்கு சார் அப்போ paramagnetic so that paramagnetic behavior paramagnetic in nature ஓகேங்களா சரி அடுத்த magnetic moment என்ன சொல்லலாம் mu equal to root of n into n plus 2 Bohr magneton number of unpaired electrons எவ்வளவுமா சொன்னோம் 4ங்களா 4 plus 2 equal to என்ன கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் magnetic moment பார்த்தோம்னா almost 4.83 something இந்த 4 magnetic moment na 4 unpaired electrons means 4 point வரும் if have complex have one unpaired electron means 1.73 அந்த மாதிரி somethingல வரும் 2 means 2.42 3 na 3 mean 3 unpaired electrons na value எவ்வளவு வரும்னா mu value 3 ல வரும் 4 na 4 5 na 5 6 na 6 இப்படியே தான் வரும் அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு அத பிராக்டீஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிரும் ஓகேங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்கா no sir ஓகேமா தென் அடுத்து பாருங்க இன்னொரு காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன் Mn Cn of 6 3 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துப்போம் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த காம்ப்ளெக்ஸ்ல யாரு மேங்கனீஸ்ங்களா அட்டாமிக் நம்பர் என்னமா 25 கிரவுண்ட் ஸ்டேட்ல ஆட்டம்க்கு எவ்வளவு கிடைக்கும் ஆர்கான் 4s2
3d5ங்களா? சரி, இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் மேக்னஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. x plus 6 into -1 equal to -3, x equal to 3ங்களா? அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல மேங்கனீஸ் என்னவா இருக்காங்க? 3+ அப்படின்னு இருக்காங்களா அயனா? ஸோ மேங்கனீஸ் 3+ அயனா என்ன கிடைக்கும் நமக்கு? ஆர்கான் 4s0 3d4ன்னு இருக்குமாமா? 4s0 3d4 கரெக்டுங்களா? அப்போ கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்க. d ஆர்பிட்டால், அடுத்து s ஆர்பிட்டால், then p ஆர்பிட்டால். ஓகே, இது d ஆர்பிட்டால், 4s and 4p இருக்காங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஃபில் பண்ணலாம்? d ல 1 2 3 4 and s ஆர்பிட்டால் 0, p ஆர்பிட்டால் ஆல்சோ 0. இப்போ காம்ப்ளெக்ஸ்க்கு எழுதணும். காம்ப்ளெக்ஸ்க்கு எழுதும்போது எப்படி எழுதலாம்? mn cn of 6 3- அப்படின்னு எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. சைனைடு என்னவா இருக்கும்ப்பா? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா? சைனைடு வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா? ஸ்ட்ராங் லிகாண்ட். என்ன பண்ணும்? பேர் ஆஃப் எலக்ட்ரான். சரி, அப்ப பேர் பண்ணும்போது 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி பேர் ஆகணும்? இப்படி பேர் ஆகணுமா? பட் இப்படி பேர் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? டி ஆர்பிட்டால்ல d3 அப்படின்னு போகும். இட் வயலேட் தி ஹன்ஸ் ரூல். ஸோ அப்ப என்ன பண்ணாதுன்னா ஒன்லி இட் பேர்ஸ் 1 ஆர்பிட்டால். அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்டால் மட்டும்தான் பேர் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எக்ஸப்ஷன்ஸ் இதுதான் நீட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்க புக்ல இருக்காது. உங்க புக்ல என்ன பண்ணிருப்பாங்க? சிம்பிளா பேர்டு அன்பேர்டு இப்படி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இது பாருங்க, மேங்கனீஸ் பாருங்க என்ன கிடைச்சிருக்கு. these 2 vacant d orbitals combine with 4s and 4p orbitals கூட combine ஆகி உங்களுக்கு d2sp3 hybridization கொடுக்கும். பட் the magnetic measurements are magnetic measurementsல பாத்தீங்கன்னா mn cn6 3- paramagnetic இருக்கும். பட் நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் பேர் அப் ஆயிடும், எல்லாமே பேர் ஆயிடும். அப்போ டயமேக்னெட்டிக் அப்படின்னு அப்ரோச் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்க இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 4s 4p 4p. இப்போ வெளியில இருந்து வரக்கூடிய 6 லிகான்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க அப்ரோச் பண்ணுவாங்க? இங்க அப்ரோச் பண்ணுவாங்க. சைனைடு அண்ட் ஹியர் ஆல்சோ ஒன் சைனைடு, இங்கேயும் சைனைடு, சைனைட் அண்ட் சைனைட். அதான் நான் சொன்னேன், the central metal atom makes a number of adequate number of empty orbitals, vacant orbitals. எவ்வளவு எனக்கு தேவையோ அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேன்? vacant orbitals மேக் பண்ணிப்பேன். நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க மாட்டேன்? vacant orbitals ஃபார்ம் பண்ணிட்டு பேர் பண்ணிட்டு vacant orbitals ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனாலதான் என்ன ஆகுது? இங்க பாருங்க, இங்க சைனைட் வந்து ஃபில் ஆகுது. 6 cyanide molecules வந்து எங்க? from D ல 2 and S ல 1, P ல 3. அப்ப D2sp3 configuration, octahedral geometry and also the magnetic behavior தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் மேக்னெட்டிக் பிஹேவியர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன மேக்னெட்டிக் பிஹேவியர்? டயாமேக்னெட்டிக் பிஹேவியர். சரி சார், இது என்ன காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். சரி, நாம என்ன பண்ணுவோம்னா சைனைட் ஸ்ட்ராங் லிகான், அப்போ ரெண்டையும் பேர் பண்ணிப்போம்னா அப்போ இங்க பேர் ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் இப்படி பேர் ஆயிருக்கும். எப்படி பேர் ஆயிருக்கும்? 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். அப்போ 1 2 3 அப்ப D3ன்னு அப்ரோச் பண்ணிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்ல. கோஆர்டினேஷன் நம்பர் 6 D2sp3 ஆர் sp3d2 இவ்வளவு ஹைபிரிடைசேஷன் யோசிக்கணும். ஓகேங்களா? அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன வரும்? mu equal to root of n into n plus 2ங்களா? மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன வரும்? 2.8373 சம்திங் அந்த வேல்யூ தான் வரும் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஏன்னா 2 அன்பார்ட் எலக்ட்ரானா 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஈஸியா போட்டுடலாம். ஓகே, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. அப்போ n is equal to 2 எடுக்கிறோமா சார்? ஆமா, n equal to 2 டெஃபினெட்லி. இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் அன்பார்ட் எலக்ட்ரான் இருக்கு பாருங்க மேல, 2 அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் தான். கரெக்ட்டுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? அங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலுமே நம்ம வந்து பாராமேக்னெட்டிக்னு எடுக்காம டயமேக்னெட்டிக்னு எடுக்கணும். ஐயோ சாரிமா, சாரி, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். சாரி, டயாமேக்னெட்டிக் இல்ல, பாராமேக்னெட்டிக். ஆக்சுவலி டயாமேக்னெட்டிக் சொல்லக்கூடாது, பாராமேக்னெட்டிக்னு சொல்லணும். பாராமேக்னெட்டிசம் தான். மேக்னெட்டிசம் என்னது?
பேரா மேக்னட்டிசம் தான். சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பேரா மேக்னெட்டிக். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே பேரா மேக்னெட்டிக் தான். சாரி, ஓகே டயமேக்னெட்டிக் வரணும், அந்த மீனிங்ல எழுதிட்டேன். சரி, டயமேக்னெட்டிக் வரணும். ஆக்சுவலி நமக்கு என்ன வந்திருக்கு, பேராமேக்னெட்டிக் வந்திருக்கு. இது ஒரு எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். சரி, இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ஏதாவது சொல்லுங்க சார், இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் கேசஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, பட் அப்ரோச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வனேடியம் NS3 of 6 3+ ion. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துப்போம். இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்க விபிடியை பேஸ் பண்ணி டயக்ராம் எழுதுங்க பார்ப்போம். வனேடியம் கிரவுண்ட் ஸ்டேட்ல அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும், ஸ்காண்டியம் டைட்டானியம் வனேடியமா 23 கரெக்டுங்களாப்பா? அப்ப என்ன வரும், 3D ஆர்கான் 3D 3 4s 2ங்களா? சரி, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வனேடியம் என்னவா இருக்கும், இங்க பாருங்க X பிளஸ் நியூட்ரல் லிகான் 6 அமோனியா என்பது நியூட்ரல் லிகான் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 3. இப்போ X ஈக்குவல் டு 3ங்களா? இப்போ வனேடியம் 3+ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன பண்ணலாம், ஆர்கான் 3D 2 4s 0ங்களா? 3D 2 இருக்காங்க, d ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ், 4sல 0, அடுத்து 4p ஆர்பிட்டால் 4p 4s 3D. டி ஆர்பிட்டால் இங்க எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. ஓகே, இப்போ என்னமா பண்ணும், அமோனியா ஆல்சோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான், பட் என்ன பண்ணும், அப்ரோச் பண்ணணும். பேர் பண்ணுமா சார், பேர் பண்ணணுமா என்ன, வனேடியம் NS3 6 3+, எப்படி எழுதலாம், எப்படி ஹைபிரிடைசேஷன் நடக்கும், ஆல்ரெடி டி ஆர்பிட்டால் ஹேவிங் 3 எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன கதையை தான், வெளியில இருந்து என்ன பண்றாங்க, 6 பேர் வராங்க. ஆனா நம்ம வீட்டுல என்ன பண்றோம், அவங்களுக்கு போக எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப 6 ரூம்ஸ் இருந்தா போதும் அவங்களுக்கு. எனக்கு எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு, 7 ரூம்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவோம், எம்டி ரூம்ஸ் 6 ரூம்ஸ் நீங்க ஆளுக்கு ஒருத்தர் இருந்துக்கோங்கம்மா, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரூம் வேக்கண்டா வச்சுக்கிறோம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? சோ அதே தான் பண்ணுவாங்க இங்க. அமோனியா என்ன பண்ணுவாங்கன்னா, இட் டஸ் நாட் டேக் ஸ்பேர்டு. அப்ப என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா, உங்களுக்கு டி ஆர்பிட்டால் எங்க வந்து அப்ரோச் பண்ணுன்னு பாருங்க, இந்த இடத்துல வந்து அப்ரோச் பண்ணுவாங்க டி ஆர்பிட்டால்ல அமோனியா. NS3 and also NS3 NH3 here also NS3 NS3 and NS3. அப்ப இங்க ஹைபிரிடைசேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, D2sp3 ஹைபிரிடைசேஷன், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் என்னமா, பேரா மேக்னெட்டிக். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்களா, பேரா மேக்னெட்டிக் இன் நேச்சர். மியூ எவ்வளவு இருக்கும், n வேல்யூ 2, இப்போ 2 பாயிண்ட் சம்திங்ல வேல்யூ வரும் போர் மேக்னெட்ரான். ஓகேங்களா, 2.83 2.63 சாரி, அந்த வேல்யூ சரியா ஞாபகம் இல்லை, பார்த்துக்குங்க, போட்டுக்குங்க. மியூ ஈக்குவல் டு 2.83 போர் மேக்னெட்ரான். ஓகேங்களா, இது புரியுதா எப்படின்னு? அப்ப என்ன சார் ரூல், அவங்க வந்து ஸ்டே பண்றதுக்கான ரூம்ஸ் இருந்தா போதும் எனக்கு. Either D2sp3 or sp3d2. sp3d2 means outer orbital complex. D2sp3 means inner orbital complex. Okay. For vanadium NS3 is diamagnetic or paramagnetic ana paramagnetic. Okay. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. நான் கொஞ்சம் வேணா எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன், நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுதான் கேட்க போறாங்க கொஸ்டின்ஸ்ல, ஒண்ணு கேட்க போறது இல்ல. பாருங்க, TiH2O 3+, இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன நேச்சர் வருதுன்னு பாருங்க. இங்க வாட்டர் என்னது, வீக் ஃபீல்ட் லிகான். இப்ப D2sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா CrH2O 6 3+, இங்கேயும் வாட்டர் வீக் ஃபீல்ட் லிகான். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இங்கேயும் என்ன கிடைக்கும், D2sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். அடுத்து Cr இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா CN4-, இவங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க D2sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். ஓகே, தென் அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன காம்ப்ளெக்ஸ் எல்லாம், PT இந்த மாதிரி எக்ஸஸா PTCl6 இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயும் குளோரின் வீக் ஃபீல்ட் லிகான், இங்கேயும் பாத்தீங்கன்னா D2sp3 ஹைபிரிடைசேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அப்ரோச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் என்னன்னு. ஓகேங்களா?
சார் இதே மாதிரி அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்கனாலும் கொடுக்கலாம். சிஆர் என்ன பண்ணலாம், H2O6 2+. இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா sp3d2 ஹைபிரிடைசேஷன் இருப்பாங்க. தென் அடுத்து MnH2O6 வீக் ஃபீல்ட் லிகாண்ட் தான், பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா sp3d2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும். ஸோ அடுத்து COF6 3- போட்டோம், அங்க என்ன வந்தது, sp3d2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும். வேற NS3 2+. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும், பட் sp3d2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது பேஸ்ட் ஆன் த அன்பேர் எலக்ட்ரான் இருக்கா, பாராமேக்னெட்டிக், அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா டயாமேக்னெட்டிக் பிஹேவியர் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், டவுட் எதுவும் இல்ல சார். சிஎஃப்டி எடுக்கிறீங்களா? யாருமா? சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அதான் சார், சிஎஃப்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? கண்டிப்பா பண்ணுவேன், இதை முடிச்சுட்டு தான் பண்ணுவேன். ஓகே சார். இதை புனிக்கவே இல்லை இன்னும், முடிச்சிடலாமா கொஞ்சம்? ஓகே சார். அடுத்து டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இப்பதான் ஆக்டாஹைட்ரல் முடிச்சிருக்கோம். டெட்ராஹைட்ரல் முடிச்சுட்டு லிமிடேஷன்ஸ் முடிச்சுதான் சிஎஃப்டி போறோம். ஓகே சார். ஓகே சரி. In tetrahedral complexes the metal cation is either என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும், sp3 கான்ஃபிகரேஷன் இருக்குமா, ஆர் 4 டெட்ரா, சாரி கோஆர்டினேஷன் நம்பர் 4 மீன்ஸ் என்னவா இருக்கும், டெட்ராஹைட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளானார். எப்படி இருப்பாங்களா, ஸ்கொயர் பிளானார் ஆர் டெட்ராஹைட்ரல். சரி, இப்போ டெட்ராஹைட்ரல் மீன்ஸ் என்னது, கோஆர்டினேஷன் நம்பர் 4 அண்ட் ஆல்சோ ஹைபிரிடைசேஷன் sp3 ல இருக்கணும். ஓகே, சரி, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NiCl4 2- அயான் இவங்களை எடுத்துக்கோம்பா. இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் Ni என்னவா இருக்கும், ஆக்சிடேஷன் நம்பர், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஸ் யூஷுவல், அதே பொண்ணு ஆர்கான், அயன் கோபால்ட் நிக்கலா 28. 28 மீன்ஸ் என்ன இருக்கும், 4s2 3d8. சரிப்பா, இப்ப பாருங்க 4s2 3d8. அப்ப நிக்கல் 2+ இருப்பாங்களா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் x + 4 × -1 = -2, x = 2ங்களா. அப்ப என்ன வரும், ஆர்கான் 4s0 3d8. 3d8 கான்ஃபிகரேஷன், 3d8 then 4s 4p. இப்ப 3d 4s and also 4p. எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, டில 8ங்களா, 1 2 3 4 5 6 7 8 இருக்காங்க. சரி, Cl வீக் ஃபீல்ட் லிகாண்ட் என்ன பண்ணாது, பேர் பண்ணாது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க ஆக்குபை பண்ணுவாங்க, Cl ல ஆக்குபை, இந்த எம்டி ஆர்பிட்டால்ல ஆக்குபை பண்ணுவாங்க. இங்க Cl and also Cl. அப்ப 2 electrons, here also 2 electrons. இப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும், sp3 ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே, டெட்ராஹைட்ரல் ஜியாமெட்ரி. இங்க உங்களுக்கு என்ன, மேக்னெட்டிக் பிஹேவியர், பாராமேக்னெட்டிக் பிஹேவியர். அடுத்து என்ன இருக்கும், மியூ வேல்யூ 2, அப்ப 2.83 சம்திங்ல இருக்கு. ஓகேங்களா, இது புரியுதா டெட்ராஹைட்ரலுக்கு? சரி, இதே டெட்ராஹைட்ரல் சார் போர்டு அடிக்குது சார், இதே கான்செப்டே போகாதீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் இத எக்ஸப்ஷனல் கேசஸ் நடத்தணும்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, MnO4- இதுக்கு நீங்க ஜியாமெட்ரி போடுங்கப்பா. MnO4-, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா என்ன வரும்னு? மேங்கனீஸ் இஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இன் கிரவுண்ட் ஸ்டேட் மேங்கனீஸ் என்ன பண்ணும், 25ங்களா. இப்போ ஆர்கான் 4s2 3d5. இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் MnO4- என்னப்பா இருக்கும், மேங்கனீஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாராவது சொல்லுங்க பாப்போம். Mn, tell me anyone, யாராவது ஒருத்தர் மேங்கனீஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 இருக்க வாய்ப்பு இருக்கு சார். +2 இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, +2 மேபி இருக்கலாம் சார். மேபியா, மேபிக்கு போக கூடாது. இங்க பாருங்க, x + 4 ஆக்சன். ஆக்சன் என்ன ஸ்டேட்ல இருப்பாங்க, 2- = -1. பாருங்க 4 ஆக்சன் அடுத்து -1 வெளியில. அப்போ x - 8 = -1.
here x equal to +7. Oxidation state of manganese in MnO4 minus is எவ்வளோ 7+ இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க பாருங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல மேங்கனீஸ் 7+ ஆட்டம்க்கு அயானுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கான்ஃபிகரேஷன் எழுத போறீங்க. அப்ப என்ன கிடைக்கும், ஆர்கான் 4sல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிடணும், 3d ல இருந்து 5 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிடணும். என்ன கிடைக்கும், 4s0 3d0. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சார் மொத்தமாவே ஆக்சிஜன் 4 பேர் தான் இருக்காங்க. ஆனா 7 பேர் சார் எம்டியா வச்சுக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேங்கனீஸ் எழுதுவோம். மேங்கனீஸ் ஆட்டம்க்கு எழுதுவோம். மேங்கனீஸ் ஆட்டம் எவ்வளவு இருக்கும், 4s2 3d5 இருக்கும். 1 2 3 4 5 3d5 4s2 இருக்கும். ஓகே, இப்போ மேங்கனீஸ் அயான் 7+ அயானுக்கு எழுதுறோம். மேங்கனீஸ் அயான் இப்போ இவங்களுக்கு எழுதும் போது என்ன வரும், 3d0 4s0 இப்படி வரும். 3d0 4s0 என்ன கான்ஃபிகரேஷன் போறோம். இதெல்லாம் எக்ஸப்ஷன், இதெல்லாம் யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப என்னன்னா, என்ன சார் எக்ஸப்ஷனல்னா 4s இங்க பாருங்க 3d இப்படியே ஆஸ் யூஸ்வல் நீங்க எப்பயும் எழுத மாதிரி எழுதிக்கலாம். 4s 3d இப்போ ஓவர்லேப் ஆகணும், அவ்வளவுதான். வெளியில இருந்து எவ்வளவு பேர் வராங்க, ஆக்சிஜன் 4 மெம்பர்ஸ் வராங்களா. இப்ப இவர் ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர். அப்ப என்ன கான்ஃபிகரேஷன் ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும்னா எஸ்ல 1 டில 3. இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் பார்த்திருக்கீங்களா, sd3 hybridization. sd3 hybridization is also called a tetrahedral geometry. ஓகேங்களா, sd3 என்னது, டெட்ராஹெட்ரல். ஓகே ஓகே சார். சரி, இப்போ என்ன கான்ஃபிகரேஷன், ஓகே sp3 டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியுமா? முடியாது சார். முடியாது. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஒன்னு ஸ்கொயர் பிளானர் மட்டும் இன்னொன்னு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சிஎஃப்டி போயிடலாம்ப்பா. ஒரே ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் டக்குன்னு சொல்லணும், நீங்களே சொல்லல. சரி, NiCN4 2- இப்படி எடுத்துப்போம் ஒரு காம்ப்ளெக்ஸ். நிக்கல் D8ங்களா, என்ன வரும், ஆர்கான் 3d8 4s2. அப்ப நிக்கல் 2+ங்களா, இங்க நிக்கல் 2+ என்ன கிடைக்கும், ஆர்கான் 3d8 கிடைக்கும். 4s0 இருக்கும். இப்போ 3d8 4s 4p இப்படி இருக்கும். இப்ப டி கான்ஃபிகரேஷன் பாருங்க, d8. அப்ப 8 எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்களா, 1 2 3 4 5 6 7 8ன்னு. தென் இப்போ இங்க சைனைடு யாரு, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுங்களா. அப்ப பேர் பண்ணிடுவாங்களா. அப்ப அந்த பேர் எங்க இருந்து வரும், இங்க ஒரே இதுல எழுதிடலாம். இப்ப இந்த பேர் ஆயிடுவாங்களா, இவங்க லாஸ்ட் எலக்ட்ரான் இந்த இடத்துல. அப்ப எங்க இன்வால்வ் ஆவாங்க, வரக்கூடிய சைனைடு வந்து இங்க அப்ரோச் பண்ணுவாங்க, இங்க அப்ரோச் பண்ணுவாங்களா. அப்போ இங்க ஒருத்தர் சைனைட், here also one cyanide, and இங்க ஒரு cyanide, 4 members தான் இருக்காங்க. அப்போ cyanide. இப்ப DsP2 hybridization. Yes sir. அப்ப என்ன ஜியோமெட்ரி, ஸ்கொயர் பிளானார் ஜியோமெட்ரி. ஸ்கொயர் பிளானார் ஜியோமெட்ரி. ஓகே, இது என்ன மேக்னெட்டிக் பிஹேவியர், டயாமேக்னெட்டிக் பிஹேவியர். டயாமேக்னெட்டிக். ஓகேமா, சரி. இப்போ லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபிடி என்ன சார், லிமிடேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் பிஹேவியர் சொன்னீங்க, இன்னும் நீங்க கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். சார் ஒய் யூ கால்டு Cn மைனஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு, Cl மைனஸ் வந்து வீக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றீங்க, ஃப்ளூரின் மைனஸ் வீக் ஃபீல்டுன்னு சொல்றீங்க, சைனைட ஸ்ட்ராங் ஃபீல்டு சொல்றீங்க, அமோனியாவை ஸ்ட்ராங் ஃபீல்டு சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லையே. It could not explain the nature of the ligand. சைனைனா ஸ்ட்ராங் ஃபீல்டு சொல்லிட்டாரு, அமோனியானா ஸ்ட்ராங் ஃபீல்டு சொல்லிட்டாரு, வாட்டர்னா வீக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாரு, Cl ஹாலஜன்ஸ் எல்லாமே வீக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாரு. பட் எதனால வீக் ஃபீல்டா இருக்காங்க, எதனால ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்காங்க அப்படிங்கறத யாரும் சொல்ல, போலிங் சொல்லல. அப்ப it would not, VBT would not explain
லிகான் நேச்சரா, லிகான்ஸ் நேச்சர் இத சொல்ல. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சார், வேற என்ன சொன்னாங்க? சரி, ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தா பேர் ஆயிடுவாங்க, வீக் ஃபீல்டா இருந்தா பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்? It would not also explain why the pairing of electrons occurs in presence of the strong ligands. அப்ப pairing பத்தி சொல்லவே இல்லை பாருங்க. இது சொல்லிட்டாரா? சொல்லல இல்லையா? It would not explain pairing அப்படின்னு சிம்பிளா எழுதிப்போம். pairing of ligands, pairing of electrons. சரிமா. அடுத்து it failed to explain why D2sp3 complex is inner and why sp3d2 is outer orbital complex அப்படிங்கிறது சொல்லல. சொன்னாங்களா? இன்னர் அண்ட் ஆர்பிட்டால், அவுட்டர் ஆர்பிட்டால்னு சொல்றோம். nth செல்ல இருந்தா அவுட்டர் ஆர்பிட்டால், n-1th செல் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தா, ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆயிருந்தா அவங்க வந்து யாரு சொன்னோம்? இன்னர் ஆர்பிட்டால்னு சொன்னோம். ஏன்? so it failed to explain, it fails to explain inner and outer orbitals, inner and outer orbital complex, inner and outer orbitals. சரிமா. தென் அடுத்து வேற என்ன சார் சொல்லணும்? It failed to explain color and electronic spectra of the complexes. color சொல்லவே இல்லை, பட் நமக்கு தெரியும் already we know that D block elements எல்லாமே mostly produces colors. அப்ப the complex coordination complex also having colors, but என்ன பண்ணல? VBT colors சொல்ல. It fails to explain color of the complexes, explain color and electronic spectra, spectroscopical நேச்சர்ல இவர் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபிடி. ஸோ இந்த விபிடியில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் சார், புக்ல ஒரு பாயிண்ட் இருக்கு சார். இட் கன்சிடர்ஸ் ஒன்லி த ஸ்பின், only magnetic moment and does not consider the other components of magnetic moments அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு சார். சாரி, இதான் சொல்லுவாங்க. இது சொல்லலையா? நான் முன்னாடி இந்த பாயிண்ட்லயே சொல்லிட்டேன். it fails to explain magnetic behavior, ஓகேங்களா? மேக்னெட்டிக் பிஹேவியரையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டா என்ன? பேஸ்ட் ஆன், இப்போ பாருங்க, ஸ்பின் ஆஃப் தி எலக்ட்ரான் இப்படி எடுத்துப்போம். எஸ் ஆர்பிட்டால் ஸ்பின் பாத்தீங்கன்னா +2 +1 0 -1 -2 இருக்கும். ஓகேங்களா? ஸ்பின் எவ்வளவு இருக்கும்? ஒவ்வொன்றுக்கும் நம்ம மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ்லயே பார்த்திருப்போம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்ன இருக்கும்? எய்தர் +, or -1/2 இருக்குமா? கரெக்ட் தானப்பா? சோ மேக்னெட்டிக் பிஹேவியர் தான் சொன்னாரே தவிர ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் பிஹேவியர் சொல்ல. நம்ம இங்க இதெல்லாம் சொல்லலாம். இங்க சிஎஃப்டில எல்லாமே சொல்லலாம். மேக்னெட்டிக் பிஹேவியர் அண்ட் கலர், எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ் சார். ஓகேமா. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? மேக்னெட்டிக் மூமெண்ட், ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் என்னது? μ = √n/n+2 தான், மத்தபடி ஒண்ணு இல்ல. ஓகே. சோ மேக்னெட்டிக் மூமெண்ட்ட சொன்னோம், பட் அங்க நம்ம என்ன சொல்ல? ஸ்பின் வேல்யூ வச்சு சொல்லணும். √4s × s+1 வரும் μ வேல்யூ. சோ அது அவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றது வேண்டாம். நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்ரோச் பண்ணிக்கிட்டா போதும். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்ப்பா. நோ டவுட் சார், கிளியரா. ஓகே, தேங்க்யூ. சரி, அடுத்து பாருங்க, சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. இந்த தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நீங்க லிசன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த லிமிடேஷன்ஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி இஸ் ஒன்லி யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிளைன் பாண்டிங் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ். பட் எக்ஸ்பிளைன் என்ன பண்றோம்? இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் நேச்சர் ஆஃப் தி லிகாண்ட், கலர் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா அண்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணல வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்ல. அண்ட் ஆல்சோ it does not explain to why ligands are called as strong field and weak field. இந்த மாதிரி பாயிண்ட்ஸுமே சொல்லல. கரெக்ட்டுங்களா? சரி,
அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து நெக்ஸ்ட் we need one theory, பட் அந்த தியரி தான் என்னன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஃபர்ஸ்ட் இந்த தியரி யார் ப்ரொபோஸ் பண்றாங்கன்னா பீத் அண்ட் வேன் வில்லா in 1930 என்ன பண்றாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து ஆர்கல் வந்து என்ன பண்றாருன்னா ஆர்ஜில் வந்து 1952 இது எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ பேஸ்ட் ஆன் த சிஎஃப்டி வேலன்ஸ் பாண்ட் தியரி அங்க நம்ம சொல்லியிருந்தோம் is purely covalent nature அப்படின்னு சொல்லியிருந்தோம். covalent coordinate bond form ஆகுது. the bonding between the central metal atom and ligand is purely coordinate covalent bond அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் இங்க நம்ம என்ன சொல்ல போறோம்னா இந்த லிகாண்டுக்கும் மெட்டல் ஆட்டமுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் is purely electrostatic, that is called ionic அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணணும், அயானிக் பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகும், ஒரு கேட்டையானுக்கும் ஒரு ஆனியானுக்கும் சென்டர்லயும், கரெக்ட் தானே? ஒரு கேட்டையானும் ஒரு ஆனியானும் ஃபார்ம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Na பிளஸும் Cl மைனஸும் உங்களுக்கு ஒரு பாண்ட் மேக் பண்ணா தட் பாண்ட் இஸ் நேம்ட் as ionic bond அப்படின்னு சொல்றோம்னா. சோ அதே போலதான் இங்க மெட்டல் ஆட்டம் பிஹேவ் லைக் a cation and ligand behave like a anion or point charges தான் நம்ம மீன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாயிண்ட் சார்ஜஸா வச்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்றேன். தென் ஸ்பிளிட்டிங் போடுவேன். ஸ்பிளிட்டிங் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ the transition metal ion ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு மெட்டல் அயான் which is surrounded by ligands. ligands surroundedல இருக்குமா? அப்போ the metal ion is surrounded by the ligands. ligandsல யாரு சார் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தானே இருப்பாங்க. இங்க சுத்தி லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தானே டோனாஸா இருப்பாங்க. எலக்ட்ரான் பேர் டோனாஸ். இப்போ பாருங்க the transition metal ion is surrounded by the ligands. அப்போ அந்த ligandsல யாரு, ligands with lone pairs அப்படின்னு எழுதிக்கலாமா, with lone pairs of electrons. And the complex combination of central ion is surrounded by other ions. Or அந்த other ions யாரா இருப்பாங்கன்னா அந்த other ions யாருன்னா மேபி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸா இருப்பாங்க, ஆர் நெகட்டிவ்லி சார்ஜா இருப்பாங்க, ஆர் டைபோல்ஸா இருப்பாங்க. யார் சார் அந்த டைபோல்? இப்போ அயானிக் லிகாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டா பாருங்க, அயானிக் லிகாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அயானிக் லிகாண்ட்ஸ் such as chlorine, OH மைனஸ், Cn மைனஸ் இவங்களாம் எடுத்துக்கிட்டோம்னா they have represented as negative point charges. இவங்கள பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ். சிம்பிளி இவங்களை என்னன்னு சொல்லலாம், சார்ஜஸ் அல்லது பாயிண்ட் சார்ஜஸ். இந்த வேர்டு போதும். ஓகேங்களா? தென் அடுத்து இன்கேஸ் ஆஃப் சார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீசிஸ் மட்டும் என்ன ஆகல, பாண்டிங்கை மேக் பண்ணல. இட் ஆல்சோ மேக்ஸ் வித் நியூட்ரல் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நியூட்ரல் லிகான்ஸ்லாம் இருந்தா யாரு சார், அவங்க நியூட்ரலுக்கு எப்படி போய் நீங்க சார்ஜ் கொடுக்க முடியும்? நியூட்ரல் லிகான்ஸ் மீன்ஸ் யாரா இருக்கலாம், such as வாட்டர், அமோனியா, பிரிடின், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி லிகான்ஸ் இருந்தாங்கன்னா தே ஆர் ரிகார்டட் as பாயிண்ட் டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை என்னன்னு சொல்றோம், டைபோல், பாயிண்ட் டைபோல். ஆர் சிம்பிளி இவங்களை என்னன்னு சொல்லலாம், டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க, டைபோல்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பாருங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, மெட்டல் ஆட்டம் 2 டைப் ஆஃப் லிகான்ஸ் கூட பாண்டிங்கை கனெக்ட் பண்ணிக்கிச்சு. ஒன் என்னன்னா நெகட்டிவ் லிகான்ஸ் கூட இருந்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் லிகான்ஸை நீங்க என்னென்ன அப்ரோச் பண்ணிக்கிறீங்க, பாயிண்ட் சார்ஜஸா. இன்கேஸ் நியூட்ரல் லிகான்ஸ் மீன்ஸ் அவங்களை நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறீங்க, டைபோல்ஸா கன்சிடர் பண்ணீங்க. அது என்ன சார் டைபோல்ஸ்? H2O. What is dipole moment? The compound having same magnitude but different sign இருக்கணும். அப்போ H பிளஸ்ஸா இருக்கணும், டெல்டா பிளஸ். இவங்க OH மைனஸா இருக்கணும், டெல்டா மைனஸ். எப்படி இருப்பாங்களாமா? இதான் டைபோல் மூமெண்ட், டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல நெகட்டிவ் சார்ஜ் யாரு சார் வச்சிருப்பா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துப்போம், HOH அப்படின்னு இருக்கு. இப்போ இவங்கள யாரு சார் அந்த டைபோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் ஹேவிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், தே ஆர் டொனேட்டிங் தி எலக்ட்ரான் பேர் டு தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சார் இல்ல சார் எனக்கு அமோனியால சொல்லுங்க சார். அமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NH, நைட்ரஜன் ஆல்சோ டோனர் ஆட்டமா இருப்பாங்க. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க, COH2O of 6 2+ அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ்னா
இதுல இந்த H2ல எலக்ட்ரான் பேர் டோனார் யாரா இருப்பான்? ஆக்சிஜன். இல்ல சார் எனக்கு புரியல. NiNS3 ஆஃப் 6 2+ அப்படின்னா இப்ப Ni ஆக்டாஹெட்ரலா இருக்குமா? கோஆர்டினேஷன் நம்பர் 4. இதுல யார் டொனேட்டிங் ஐட்டமா இருப்பாங்க? NS3ல நைட்ரஜன் டொனேட்டிங் ஐட்டமா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப N தான் யாரு? டோனார் ஐட்டம். N ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? ஒரு எலக்ட்ரான் பேரை மெட்டல் அயனுக்கு கொடுக்குறாங்க. சோ அதுதான் சொல்ல வரும். அப்போ அயானிக் லிகான்ஸா இருந்ததுன்னா நெகட்டிவ்லி சார்ஜஸ் ஸ்பீசிஸ் பாயிண்ட் சார்ஜஸா இருக்காங்க. அது நியூட்ரல் லிகான்ஸா இருந்தா அந்த நியூட்ரல் லிகான்ல இருக்கக்கூடிய போலார் ஆட்டம் அவங்க என்ன பண்றாங்க? பாயிண்ட் சார்ஜஸா பிஹேவ் பண்றாங்க. அத பாயிண்ட் சார்ஜஸ் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? டைபோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி சார். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மெட்டல் லிகாண்ட் பாண்ட் இஸ் நாட் கோவலன்ட். அவ்வளவுதான். நாட் கோவலன்ட். ஓகேங்களா? அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? அப்ப இந்த கான்செப்டே உடைக்கிறீங்களா விபிடில? விபிடில என்ன பண்ணோம்? the overlapping of filled ligand orbitals with vacant orbitals of metal ion என்ன பண்றாங்க? ஓவர்லாப் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு பாண்டிங் என்ன ஆச்சு? பியூர்லி கோவலண்டா இருந்தது. பட் நீங்க இங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ there is no overlapping of orbitals சொல்றீங்களா? எஸ், no overlapping of orbitals. overlapping of orbitals. ஓகேங்களா? இது புரியுதா என்ன பாயிண்ட்ஸ்னு? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதா? அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? இப்ப அந்த பாண்டிங் எப்படி சார் இருக்கும்? அந்த பாண்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன் நேச்சர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன் நேச்சர். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பியூர்லி அயானிக். அவ்வளவுதான். the complex two type of electrostatic forces இருக்கு. ஒன்னு யார் யாருக்கு நடுவுல அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு மெட்டல் அயானுக்கும் நெகட்டிவ்லி சார்ஜ் லிகாண்டுக்கும் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அது இன்னொன்னு என்னவா இருக்கும்? மெட்டல் அயானுக்கும் நியூட்ரல் மாலிகுல் இருக்கக்கூடிய டைபோலுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? அயானிக் நேச்சர்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? the attraction between the central metal atom and negatively charged ligand இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும்? the attraction between the central metal atom and யாரு? நெகட்டிவ் எண்ட் ஆஃப் தி போலார் லிகாண்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? தட் இஸ் கால்ட் டைபோல். ஓகே, இது ஒண்ணு இருக்குங்களா? புரியலையாமா? மெட்டல் யாரு கூட கனெக்ட் பண்றோம்? லிகாண்ட். இவன் லிகாண்ட் என்ன நீங்க எடுத்துக்கிறீங்க? நெகட்டிவ் சார்ஜ். இவன் என்ன எடுத்துக்கிறீங்க? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? இப்ப இந்த சாரி இப்ப இந்த செகண்ட் பாருங்க. இப்ப இந்த மெட்டல் என்னன்னு எடுத்துக்கிறோம்? இப்போ இந்த மெட்டல் லிகாண்ட் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ். தென் இவங்க பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த மெட்டல் லிகாண்ட்ல லிகாண்ட் டூ டைப்ஸா இருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் லிகாண்ட்ஸா இருக்காங்க. Cl-, OH-, F- இந்த மாதிரி. இன்னொருத்தர் என்னவா இருக்காங்க? நியூட்ரலா இருக்காங்க. அப்ப நியூட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த டைபோல் வந்து என்ன ஆகுது? நமக்கு லிகாண்ட் கூட மெட்டல் ஆட்டம் கூட பாண்டிங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒண்ணு. சரி, நாம இப்ப கேட்கணும், இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன்ஸ் அட்ராக்ஷன்ஸா தான் இருக்கணுமா? இட் மே பி ரிப்பல்ஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? உங்களுக்கு தோணலையா அந்த கொஸ்டின்ஸ்? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் தி லிகாண்ட் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்றீங்க. ஓகே சார், ஐ அக்செப்டட். நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் என்ன இருக்கு? அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதனால எனக்கு அந்த டவுட் வரல. அப்ப the second type of electrostatic interaction is electrostatic repulsions இருக்கலாம்ல? யார் யாருக்கு சார் ரிப்பல்ஷன் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா the lone pair of electrons in the ligandக்கும் d ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய மெட்டல் கேட்டயானுக்கும் எலக்ட்ரான்ஸ் இன் d ஆர்பிட்டால்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன ஆகலாம்? ரிப்பல்ஷன்ஸ் இருக்கலாம். எப்படி சார்? எங்களுக்கு இன்னும் புரியல சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா பாருங்க, மெட்டல் இப்போ ஒரு CO H2O of 6 2+ அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துப்போம். கோபால்ட் இதுல எவ்வளவு? 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அயன் கோபால்ட் அப்போ 3D7 இருக்கும். ஓகே, இப்போ D7னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ லிகாண்ட் யாரா இருக்காங்க? நெகட்டிவ் சார்ஜா இருக்காங்க லிகாண்ட். இப்போ
எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரான் என்னவா இருப்பாங்க, அவனும் நெகட்டிவ் சார்ஜ் தானே. இப்ப ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. நீங்க இப்ப பாருங்க, இப்படி 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இந்த 7 எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணிக்குது, பேர் பண்ணிக்குது. மேபி பேர் பண்ணல, இங்க H2O-னால பேர் அப் பண்ணல. சரி, பேர் அப் பண்ணலனாலும் இப்ப லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது இந்த 4s-ல வந்து லிகாண்ட் இப்படி அப்ரோச் பண்ணும்போது இந்த 7 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவாங்க, டே நீ போடா அப்படின்னு ரிப்பல் பண்ணிடுவாங்கல்ல. ஏன்னா போத் ஆர் ஹேவிங் சேம் சார்ஜஸா. அப்போ என்ன சார் சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரெண்டு டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு மெட்டல் ஆட்டம் லிகாண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸா இருக்கு, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸா இருக்கு. பட் இன் காம்ப்ளெக்ஸஸ் த ரிப்பல்ஷன் இஸ் மினிமம் தான் இருக்கும். த மேக்சிமம் என்னவா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுது, காம்ப்ளெக்ஸஸ், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த அட்ராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரிப்பல்ஷன் இஸ் மினிமம். புரியுதாமா? யாருக்குமே புரியலையா? இருக்கீங்களா? ஏதாவது ஆன்சர் பண்ணுங்கப்பா. புரியுதுங்க சார். ஓகேமா, ஓகேமா, தேங்க்யூ. பாருங்க, இது முடிச்சிட்டோமா? அப்ப ரிப்பல்ஷனுக்கும் அட்ராக்ஷனுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா அதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 1 செகண்ட். சரி பாருங்க, ஏதோ ஓகே. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதானே? ஓகே, பாருங்க. அடுத்து இப்போ டி ஆர்பிட்டால்ஸ் வருவோம். அப்ப என்ன சார் சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி இன்ட்ராக்ஷன்ஸ் between metal ion and ligand is ionic. அவ்வளவுதான். எவ்வளவு சார் அப்படின்னா 100% அயானிக், 100% என்னவா இருக்கும், அயானிக்கா இருக்கும். சரி, தென் அடுத்து பார்க்கும்போது இப்ப டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு சில இது தெரியணும். த ஷேப் ஆஃப் தி டி ஆர்பிட்டால்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் ஷேப் ஆஃப் தி டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேப் ஆஃப் தி டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, the 5 d orbitals are having same energy அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது d ஆர்பிட்டாலும், இந்த d ஆர்பிட்டால 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குங்களா, இந்த 5 ஆர்பிட்டால்ஸ் having same energy. 5 orbitals are having same energy. அப்ப இந்த same energy orbitals are representing as degenerate orbitals. Degenerate orbitals அப்படின்னு சொல்லலாம். So what is degenerate orbitals அப்படின்னு கேட்டீங்கன்னா, the 5 d orbitals are having same energy. That energy orbital is represented as degenerate orbitals. சரி சார், இந்த degenerate orbitals எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the shape of the d orbitals in 3-dimensional arrayல பார்க்கும்போது என்னவா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து dxy இருப்பாருங்களா, dxy, yz, dxz and dx square minus y square and dz square. கரெக்ட்டுங்களா? எப்படி சார் இதை சொல்றீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டி ஆர்பிட்டால் ஷேப் என்னவா இருக்கும், என்னது ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டால், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், இது என்னது எக்ஸ் ஒய், இது இசட் ஸ்கொயர் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுப்போம், எக்ஸ் இசட். பாருங்க என்ன பண்ணலாம், the 5 degenerate orbitals split into 2 different sets. அந்த 2 different sets எதை பேஸ் பண்ணியிருக்கோம்,
ஆர்பிட்டாலுடைய ரெப்ரசன்டேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கோம். எப்படி சார்னா the loops in between the axisல இருப்பாங்க xy dxy, அதே போல dxz and dyz. இவங்க பாருங்க இந்த லூப்ஸ் எல்லாம் எங்க இருக்கும், இன் பிட்வீன் தி ஆக்சிஸ்ல இருக்கும். இந்த 3 ஆக்சிஸ்க்கும் இன் பிட்வீன்ல இருப்பாங்க. தென் இவங்க dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருப்பாங்க, அலாங் தி ஆக்சிஸ்ல இருப்பாங்க, லை இன் தி அலாங் தி ஆக்சிஸ்ல இருப்பாங்க. பாருங்க இப்படி இருப்பாங்களா, லை இன் தி அலாங் தி ஆக்சிஸா. இது தெரியும் தானே உங்களுக்கு, 11th படிச்சிருப்பீங்க. the loops எங்க இருக்கு, the orbitals, the 3 orbitals are in lie in the along the axis and 2 orbitals are lie in between the axis. மாத்தி சொல்லிட்டேனா, மாத்தி சொல்லிட்டேன், ஓகேங்களா, கரெக்ட் தானே. இங்க 3 orbitals என்ன வருவாங்க, line in between the axis and 2 orbitals are along the axis இருப்பாங்களா. சரி, எது சார் along the axis, எது சார், இப்போ ரொம்ப சிம்பிள். பாருங்க இந்த லைனுக்கு இன் பிட்வீன்ல இருப்பாங்க. இப்படி இருந்தாங்கன்னா லைன் இன் பிட்வீன் தி ஆக்சிஸ். இங்க பாருங்க லைன் மேலேயே இருப்பாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்லயும் அண்ட் ஒய் ஆக்சிஸ்லயும் இருப்பாங்க. இப்படி இருந்தாங்கன்னா அலாங் தி ஆக்சிஸ். ஸோ இந்த 2 செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் என்னவா இருக்கும், ஆல் 5 ஆர்பிட்டால்ஸ் ஹேவிங் டீஜெனரேட்டா இருக்கும், சேம் எனர்ஜியா இருக்கும். பட் அதுல 2 செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சரி சார், இப்போ இந்த 5 degenerate d orbitals of metal ion split into different sets. One is higher in energy level, one is lower in energy level. And the 5 orbitals of the metal ion split into 2 sets ஆ பிரிறாங்க இல்லையா, அந்த ஸ்பிளிட்டிங் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்பிளிட்டிங் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்றோம், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். அப்போ இந்த 5 degenerate orbitals split into 2 different sets. One is T2G set, another one is EG set. Okay, இது எப்படின்னு தெரியுதுங்களா, என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார். ஓகேமா, பாருங்க அடுத்து இப்ப T2G EG என்ன சார் சொல்ல வரீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னா ரொம்ப சிம்பிள், நான் ஒரு டயக்ராம் போட்டுட்டு நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துறேன். இப்போ இது என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரீ மெட்டல் அயான், ஃப்ரீ மெட்டல் அயான். ஓகே, இந்த ஃப்ரீ மெட்டல் அயான் டி ஆர்பிட்டாலா இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆர் ஹேவிங் சேம் எனர்ஜி, தட் இஸ் கால்டு டீஜெனரேட் ஆர்பிட்டாலா இருக்காங்க, டீஜெனரேட் ஆர்பிட்டால். சரிம்மா, இப்போ இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால் எங்க அப்ரோச் பண்றாங்கன்னா ஹைப்போதெட்டிக்கல் எனர்ஜி ஸ்டேட்டை அப்ரோச் பண்றாங்க. இப்போ ஹைப்போதெட்டிக்கல் எனர்ஜி ஸ்டேட் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், ஆவரேஜ் எனர்ஜி ஸ்டேட். தென் இந்த ஆவரேஜ் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து என்னவா ஸ்பிளிட் ஆகுறாங்கன்னா 2 செட்ஸா ஸ்பிளிட் ஆகுறாங்க. ஒன் இஸ் T2G லெவல், லோயர் இன் எனர்ஜி லெவல், அது T2G லெவல். இவர் யாருன்னா DXY, DYZ and DXZ. Another one is EG level, EG, இவங்க EG level. இவங்க யாருன்னா dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் and dz ஸ்கொயர். சரி, இப்போ the energy difference in between T2G and EG level is called crystal field stabilization energy அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the difference in energy between 2 set of orbitals, 2 set of orbitals is called crystal field stabilization energy. சரி சார், அப்போ இங்க crystal field stabilization energy எப்படி சார், இது ஆக்டாஹெட்ரலா இருந்ததுன்னா, ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரியா இருந்தா டெல்டா O, here O is representing as octahedral. சரி சார், இப்போ இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் 3/5 டெல்டா ஓவா இருக்கும். இந்த லோயர் எனர்ஜி லெவலா இருக்கிறது -2/5 டெல்டா ஓவா இருப்பாங்க. சரி சார், இப்போ இது வேல்யூல சொன்னோம்னா -0.4 டெல்டா ஓ, இவங்க எவ்வளவு இருப்பாங்கன்னா +0.6 டெல்டா ஓ. சரி, அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள சென்டர் போர்ஷன் யாரா இருப்பாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரி சென்டர், பேரி சென்டர். இங்க CFSC என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஓகேங்களா, சோ இதுதான் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்.
சோ என்ன சொல்ல வரீங்க, இந்த 2 செட் ஆஃப் பிரிறாங்க. அதுல ஒன்னு T2G லெவல், another one is EG லெவல். ஓகே, இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், கொஞ்சம் அப்படியே பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அப்ரோச் பண்ணுவோம் இதுல. சரி, இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடலாம். CFSE வேல்யூ எப்படி சார் கால்குலேட் பண்ணுது? How to calculate the CFSE வேல்யூ? Crystal field stabilization energy-னா -0.4 into number of T2G orbitals plus 0.6 into number of EG orbitals into delta O plus P இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சார் இங்க ஓகே சார், நம்பர் ஆஃப் T2G orbitals ஓகே, நம்பர் ஆஃப் EG orbitals ஓகே. What is P? P is nothing but pairing energy. என்ன சொல்லணும்? Pairing energy. Pairing energy நம்ம என்ன சொல்றோம்ப்போ? Pairing. அப்போ நம்ம VBT ல பார்த்திருந்தோம். என்னது? The energy strong field ஆ weak field ஆ? Weak field னா என்ன பண்ணும்? pair up பண்ணாது. Strong field என்ன பண்ணும்? paired பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? What is pairing energy? The energy required to unpaired electrons to paired electrons. That is called pairing energy. The energy to force எப்படி எழுதலாம்? To force the two unpaired electrons in one orbital is called pairing energy. சரி சார், இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இன்னொரு வேர்டு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான். வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா அவங்க என்ன ஸ்பின்ல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா லோ ஸ்பின்னா இருப்பாங்க. லோ ஸ்பின்னா இல்ல, வீக் ஃபீல்ட்னா ஹை ஸ்பின். சாரி, வீக் ஃபீல்டு லிகாண்ட் மீன்ஸ் ஹை ஸ்பின் இருக்கும். வேற ஆகாது இல்லையா? வீக் ஃபீல்டு லிகாண்ட்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. weak field means high spin complex. அடுத்து strong field ligand இருந்தாங்கன்னா low spin complex இருப்பாங்க. low spin complex. சரி, high spin low spin என்ன சார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். இப்போ pairing energy delta O, இது என்னன்னு சொன்னோம்? crystal field stabilization energy. The crystal field stabilization energy is greater than pairing energy இருந்தா அந்த காம்ப்ளெக்ஸ் யாரா இருப்பாங்கன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. தென் அதே டெல்டா ஓ லெஸ் தென் பி அப்படின்னு இருக்கும்போது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். டெல்டா ஓ ஈக்குவல் டு பியா இருந்தா மேபி என்ன இருக்கணும்? லோ அண்ட் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவலி எக்ஸிஸ்ட் ஆவாங்க. ஓ லோ ஸ்பின் அண்ட் ஹை ஸ்பின் ஈக்குவலி எக்ஸிஸ்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், இப்போ டயக்ராமுக்கு போகலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா தான் அது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா அதர்வைஸ் இது புரியவே புரியாது. பாருங்க, Fe Cn of 6 4- அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துப்போம். Here Fe ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னப்பா இருக்கும்? x plus 6 - 1 equal to -4. Here x equal to +2. இப்போ 2+ இருப்பாங்க. 2+ மீன்ஸ் எவ்வளவு இருப்பாங்க? என்ன சிஸ்டம்ல இருப்பாங்க? 4s0 3d6. இவங்களை நம்ம எப்படி சொல்லலாம்னா D6 சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. D6 சிஸ்டம். சரி, இப்போ ஃபில் பண்ணுங்க. இது ஆவரேஜ் எனர்ஜி லெவல். இந்த ஆவரேஜ் எனர்ஜி லெவல் என்னவா ஸ்பிளிட் ஆகும்னு 2 எனர்ஜி லெவல்ஸா ஸ்பிளிட் ஆகும். ஒன் இஸ் T2G, another one is EG லெவல். EG இவங்க T2G. சரி, இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க? D6 இருக்காங்க. 1 2 3 4 5 6. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஹைப்போதெட்டிக்கல் ஆவரேஜ் எனர்ஜி லெவல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எங்க ப்ரோமோட் T2G-க்கு EG-க்கும். So the electron transfer from hypothetical to T2G or EG is fully based on the ligand nature of the ligand. If strong field ligand is present, strong field ligand இருந்தாங்கன்னா strong field ligandனா என்னன்னு சொன்னோம்? லோ ஸ்பின்னா இருக்கும் அப்படின்னு சொன்னோமா? லோ ஸ்பின் மீன்ஸ் என்னன்னா T2G-லயே ஃபில் பண்ணுவாங்க. அப்ப 6 ligands-யும் நீங்க 1 2 3 then 4th electron entering into the T2G level 5 6. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இங்க டெல்டா ஓ ஈக்குவல் டு 0வா இருக்கும்.
இங்க பாருங்க T2G ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, EG ல நோ எலக்ட்ரான், அப்ப 0. ஓகேங்களா? இன்கேஸ் இன்னொரு காம்பவுண்ட் சொல்லி உங்களுக்கு கம்பேர் பண்ற பாருங்க, FeH2O of 6 2+ அப்படின்னு எடுத்துப்போம். இங்கேயும் பாத்தீங்கன்னா Fe 2+ தான். 2+ மீன்ஸ் என்னது? 2+னா D6 சிஸ்டம். இங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 1 2 3 4 5 6 ஆவரேஜ் எனர்ஜி லெவல். இங்க T2G EG EG இதுங்க EG T2G. சரி, இங்க பாருங்க 1 2 3 weak field ligand present ஆயிருக்கனால the fourth electron also goes to EG level, fifth electron in EG level, then sixth electron இங்க வருவாங்க. the electronic configuration பாருங்க T2G ல 4, EG ல 0. இப்போ based on that whether the ligand is strong or weak என்ன பண்ண முடியும்? காம்ப்ளெக்ஸஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா இத T2G லயும் EG லயும் ஃபில் பண்ணணும். சரிமா? இப்ப T2G EG ல ஃபில் பண்ணும்போது நமக்கு என்ன பார்க்கணும்னா லிகாண்டோட நேச்சர் பார்க்கிறோம். இப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தா லோ ஸ்பின்லயே ஃபில் ஆகும் ஆல் எலக்ட்ரான்ஸ். தென் லோ ஸ்பின்ல ஃபில் ஆயிட்டு ஹை ஸ்பின் போகுமா சார்னா டெஃபினட்டா போகும். இன் கேஸ் ஆஃப் D8 ஸ்ட்ராங் ஃபீல்டு சிஸ்டம் கொடுத்துட்டோம். இப்போ நான் அப்படியே டைரக்டா அப்ரோச் பண்றேன். D8 ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா D8 பாருங்க 1 2 3 4 5 6 7 8. தென் இப்போ என்னவா ஸ்பிளிட் ஆகும்? EG அண்ட் T2G. T2G இது T2G லெவல், இது EG லெவல். இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3. தென் ஃபோர்த் எலக்ட்ரான் எங்க பண்ணணும்? ஸ்ட்ராங் ஃபீல்ட்னு சொல்லிட்டோம். ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா லோ ஸ்பின்னு, லோ ஸ்பின்னா கீழே ஃபில் பண்ணுங்க 1 2 3 4 5 6. தென் ஃபோர்த் எலக்ட்ரான் எங்க போகும்னா இங்கேயே இருக்கும். தென் ஃபிஃப்த் எலக்ட்ரான் சாரி செவன்த் எலக்ட்ரான் இங்க இருக்கும், எய்த் எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகும். இப்படி பேரா ஃபில் ஆகுவாங்கப்பா. ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் புரியுதா? D8க்கு எப்படி ஃபில் ஆகும்னு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சரி சார், இதுக்கு CFSE கால்குலேட் பண்ணுங்க சார் அப்படின்னு பார்க்கும்போது CFSE ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். CFSE ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? -0.4 into T2G plus 0.6 into EG into delta O plus P அப்படின்னு சொன்னோமா பேரிங் எனர்ஜி. இங்க பாருங்க T2G ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க? 6. அப்ப 0.4 into 6 plus 0.6 into 0 into delta O plus P. இங்க என்ன கிடைக்கும்? P அப்படிங்கிறது பேரிங் எனர்ஜி. இங்க how many number of pair taking place? 3 pair. அப்ப 3 pair. இப்போ மைனஸ் எவ்வளவு கிடைக்கும்? 2.4 into delta O plus 3P. இதான் என்னன்னா delta O of D6 strong field. In case அதே D6 weak field க்கு என்ன வந்தது? வாட்டர் போடும்போது இங்க பாருங்க -0.4 into 4 plus 0.6 into EG ல எவ்வளவு? 2. இங்க 2 வரும். 2 into delta O plus 1P. ஏன்னா பேர் ஒரே ஒரு பேர் தான். மைனஸ் என்ன வரும்பா? 1.6 plus 1.2 into delta O plus P. Here also என்ன வரும்? -0.4 delta O plus P அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? CFSE வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி தரேன் உங்களுக்கு. CFSE வேல்யூ எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா the system D1, the D2, D3, D4, D5, D6, D7, D8, D9, D10 அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வீக் ஃபீல்டு, இங்க வீக் ஃபீல்டு, இங்க ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஸ்ட்ராங் ஃபீல்டு. இப்போ வீக் ஃபீல்டுனா ஹை ஸ்பின்னு, ஸ்ட்ராங் ஃபீல்டுனா லோ ஸ்பின்னு. சரிம்மா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் D1க்கு நீங்க ஒரு நம்பர்ஸ் மட்டும் 5 நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 4 8 12 6 0 இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க 4 8 12 6 0. தென் அகைன் மறுபடியும் இதே நம்பரை நீங்க என்ன பண்ணணும்? இங்க எழுதணும் D6 to D9. 4 8 12 6 0. இப்போ இந்த 4 மீன்ஸ் என்ன சார்னா 0.4, இவங்க 0.8, இவங்க 1.2, இவங்க 0.6, இவங்க 0, இவங்க 0.4, இவங்க 0.8 டெல்டா ஓ, இவங்க
1.2 டெல்டாவோ, இவங்க 0.6 டெல்டாவோ, இவங்க 0 டெல்டாவோ, இவங்களாம் யாரு டெல்டாவோல. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்க, அப்படியே மெமரி பேசிஸ் தான். நீங்க டைரக்டா அந்த சிஸ்டம் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியா போடலாம். இங்க பாருங்க 4, 8, 12 இது வரைக்கும் சேம் தான். 3 வரைக்கும். 4th ஒன்னுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் +4 நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 16, அதுக்கப்புறம் ஒரு +4 ஆட் பண்ணுங்க 20, அதுக்கப்புறம் ஒரு +4 ஆட் பண்ணுங்க என்ன வரும்னா 24 வரும். தென் அதுக்கப்புறம் இந்த இடம் மட்டும் ஒரு 18 வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் 18. தென் ஆல்சோ மறுபடியும் இதே நம்பர் தான் 18, 12, 6, 0 இதுவும் சேம் தான். இவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான். வெதர் இட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆர் வீக் ஃபீல்ட் எப்படியா இருந்தாலும். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இன் இங்கன்னா D4, D5, D6, D7. இதுல வீக் ஃபீல்டுனா இவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாயிண்ட் சம்திங்ல வரும் எல்லாமே. 0.6, 0, 1.2, 0.4, 0.4 எது வேணாலும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன வரும்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் D7 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கேட்குறாங்க சிஎஃப்எஸ்சி வேல்யூ. D7 ஹை ஸ்பின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் போடணும். டயக்ராம் போட்டு இஜி மேல இருக்கும், T2G கீழே இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணும் 1, 2, 3, 4, 5, 6, 7 தான் சொல்லியிருந்தோம் 7. அப்ப 7னா என்னது ஹை ஸ்பின்னா வீக் ஃபீல்டு லிகாண்டு. இப்போ 1, 2, 3 தென் 4th எலக்ட்ரான் எங்க போகும் இஜிக்கு போகும். இது T2G 5th தென் 6th எலக்ட்ரான் 7th எலக்ட்ரான் இங்க இருக்கும். இப்போ T2Gல எவ்வளவு இருக்கும்னா 5 இருக்கும், இஜில 2 இருக்கும். இப்போ சிஎஃப்எஸ்சி வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் -0.4 into 5 plus 0.6 into 2 into delta O அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்க பாருங்க 2.0 -2.0 plus 1.2 into delta O அப்படின்னு இருப்பாங்க. அப்ப நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் -0.8 delta O. இப்போ D7 ஹை ஸ்பின்னுக்கு பாருங்க நான் என்ன எழுதிருக்கேன், D7 ஹை ஸ்பின் மீன்ஸ் என்னது வீக் ஃபீல்டு. எவ்வளவு எழுதிருக்கேன் 0.8 எழுதிருக்கேன்னா கரெக்டா அந்த சான்ஸ். அந்த 48126 48126 அவ்வளவுதான். அந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் ஆல்சோ எல்லாமே என்னது நெகட்டிவா இருக்கும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகேங்களாப்பா? சிஎஃப்எஸ்சி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியுதா? ஸோ நீங்க போட்டு பாருங்க. நம்ம இது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட வரேன். இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன்ஸ் கொடுத்துட்டு அந்த கலர் அந்த மேக்னெட்டிக் பிஹேவியர் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களாப்பா? No, sir. ஓகேம்மா. ஓகேப்பா, தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூப்பா.